குயிக்காக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக போட்டுக்கணும். கொஞ்சம் 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசிலோ 3 விசிலோ விட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிங்க. கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மசாலாலாம் போட்டு பொரிய வச்சிடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதங்கிடும். உடனே வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி நல்லா மசிச்சு விட்டு வேக வச்சுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயும் போடுறேன் நான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு நம்ம அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி இதெல்லாம் வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி இதை வேக வச்சிடலாம். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். பார்ப்போம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறதுனால காயில் ஏறணும்ல உப்பு, அதுக்காக கொஞ்சமாக உப்பு. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் அதிலே போட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றத்துக்கு எடுத்துக்கலாம். தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான். 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக சோம்பு, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அதில் ஊற்றி மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்ச நாளி கொதிச்சா போதும். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதம், சிக்கன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.